ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் ஏற்கனவே பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவல் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை இசட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இசட் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? எம் L0 T⁻⁻2 A இன்வர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷனோட எல்லா டைமென்ஷனுமே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி Z. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி நம்ம என்னென்னு பார்த்தோம்? எம் L T⁻⁻2 A⁻⁻2 இதுதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இப்போது ஒய் ஒரு ஸ்கொயர், அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எம் ஸ்கொயர் L0, அப்போ L வேணாம், L விட்டுருங்க. அடுத்து T⁻⁻4 A⁻⁻2 டிவைடட் பை எம் L T⁻⁻2 A-2. இப்போ ஏவும் இதுவும் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு போங்க. எம் 2வா, இங்கே கீழே ப்ளஸில் இருக்குது, மேலே போனால் -2. அப்போ எம். அடுத்து T⁻⁻4 எல் இல்லவே இல்லை, அப்போ எல்லை மேலே கொண்டு போனால் L-1. இப்போ T⁻⁻4 கீழே -2 இருக்குது, மேலே வந்தால் +2, அப்போ 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா எம் L இன்வர்ஸ், இது ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணால் T⁻⁻2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் L இன்வர்ஸ் T⁻⁻2. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஃபஸ்ட். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், செக் த டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி V is equal to A/T + BT². Vன்றது என்ன? வெலாசிட்டி, Tன்றது டைம், AB கான்ஸ்டன்ட். வாட் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் B? Bயோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த கொஸ்டின் வீனில் OYZ என்ன கொடுத்தாலுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷனும் ரைட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷனும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, ஒரே டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஆடோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ண முடியும். இப்போ A டைமென்ஷனும் B டைமென்ஷனும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி A டைமென்ஷனும் B டைமென்ஷனும் சேமாக இருந்தால் மட்டும்தான் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஆனால் இப்போ A/B அப்படி இருக்குன்னா இப்போ A டைமென்ஷன் B டைமென்ஷன் சேமாக இருக்கணும், அப்படி கிடையாது. இப்போ டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் இருந்தால் கூட நம்ம மல்டிப்ளோ டிவிஷனோ பண்ணிக்கலாம். ஆனால் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படி கிடையாது. சேம் டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அடிஷன் அல்லது சப்ராக்ஷன் பண்ண முடியும். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ B கேட்டிருக்காங்க. பியோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகும்னு சொன்னால் இப்போ V is equal to இதை விட்டுருங்க, இதை எடுத்துக்கோங்க, ஏன்னா அதான் கேட்டிருக்காங்க, BT². அப்போது V is equal to Vன்றது என்ன? Vன்றது வெலாசிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ L T⁻⁻1 வெலாசிட்டியோட டைமென்ஷன் B. Tன்றது என்ன? டைம். அப்போ டைமோட டைமென்ஷன் T தான். அப்போ T இங்கே மேலே 2 இருக்குது, ஸ்கொயர். அப்போ இதை கொண்டு போங்க. L T⁻⁻1 இன்ட்டு T⁻⁻2 ஈக்குவல் டு B. அப்போ Bன்றது என்ன? L T⁻⁻3. Bயோட டைமென்ஷன் இதுதான். இந்த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒய்ன்றது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸு, Tன்றது டைமு. இப்போ வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ω_k? இது ரெண்டு ω_kவோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்போவுமே சரி சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், இல்லை டேன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல்னால் இப்போது X⁻A3 அப்படிலாம் கொடுப்போம். இது மேலே இருக்கிறது எக்ஸ்போனன்ஷியல். இந்த மாதிரி இதுக்கெல்லாமே டைமென்ஷன் கிடையாது. இது எல்லாமே டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டிஸ். அப்போ இவங்க ω_kவோட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதோட ப்ராடக்ட், இப்போ சைன் ஃபங்க்ஷன் sin kx - ωt இதுக்கு டைமென்ஷனே கிடையாது. அப்போ kx - ωtவோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டால் 0.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடிஷனே சப்ராக்ஷனை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இல்லை நம்ம அந்தளவுக்கு கூட குழப்பிக்க வேணாம். இப்போ இதோட டைமென்ஷன் 0ன்னு கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸுன்றது என்ன டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ்னால் எல். இப்போ கே வந்து என்னவாக இருந்தால் 0வாக இருக்க முடியும்? L-1 கரெக்டாக? அப்போ தானே 0ஆகும். அப்போ கே வந்து என்னது? எல் இன்வர்ஸ். இதேமாதிரி ஒமேகா கே, ஒமேகா டி. டி வந்து என்ன? டைம். டைமோட டைமென்ஷன் என்ன? டி. இப்போ ஒமேகா என்னவா இருக்கணும்? டி இன்வர்ஸ். ஏன் டி இன்வர்ஸனாக இருக்கணும்? அப்போ தான் 0ஆகும். அப்போது ஒமேகாவோட டைமென்ஷன் என்ன? டி இன்வர்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒமேகா கே கேட்டிருக்காங்க. அப்போ ஒமேகா கே இஸ் ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ். இதுதான் இதோட டைமென்ஷன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். ஸ்டூடெண்ட் ரைட் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. V = T/μ. டீன்றது டென்ஷன், மியூன்றது லீனியர் ஸ்மார்ட் டென்சிட்டி. இப்போ வெரிஃபை டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ரைட் அப்படின்னு மாற்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஈக்குவேஷன் டைமென்ஷன் கரெக்டுன்ட்டாங்க. செகண்டு டைமென்ஷன் வந்து இன்கரெக்ட்னு கேட்டாங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அதோட டைமென்ஷன். இப்போ நம்ம வந்து டைமென்ஷன் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். வின்றது என்ன சொல்லிட்டாங்க? வின்றது வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெலாசிட்டி டைமென்ஷன் L T⁻⁻1 = √T/μ. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகும். அப்போது L T⁻⁻1² = T/μ. அப்போது L² T⁻⁻2 ஏன்னா ஸ்கொயர் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. டீன்றது என்ன? டென்ஷன். டென்ஷன் என்ன? ஃபோர்ஸ். இப்போ ML T⁻⁻2. இது என்னது? லீனியர் மாஸ் டென்சிட்டி, மாஸ் பெர் யூனிட் லென்த். அப்போ மியூன்றது மாஸ் பெர் யூனிட் லென்த். அப்போ மியூன்றது ML இன்வர்ஸ். இதாங்க போடுங்க, ML இன்வர்ஸ். அப்போ இது கேன்சல் பண்ணலாமா? அப்போது இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ L² T⁻⁻2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? L² T⁻⁻2. ரைட் ஹேண்ட் சைடு L² T⁻⁻2. அப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ எது ஆப்ஷன் டைமென்ஷனலி ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டு ஃபோர்ஸோட ஃபார்முலா கே வந்து டைமென்ஷன் ஆஃப் கே தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, சார்ஜோடு கொடுத்துட்டாங்க, லென்த்தோடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கே தான் கேட்குறாங்க. அப்போ கே மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எஃப் இந்த ஆரை மேலே கொண்டு போங்க, இன்ட்டு R². அந்த Q1 Q2 கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க, Q1 × Q2. ஃபோர்ஸோட டைமென்ஷன் ML T⁻⁻2 இன்ட்டு ஆரோட டைமென்ஷன் என்ன? டிஸ்டன்ஸ் லென்த் L². சார்ஜோட டைமென்ஷன் என்ன? அவங்களே கொடுத்துட்டாங்க 18. அப்போ ரெண்டு AT. அப்போ A² T². இதை எடுத்து மல்டிபிள் வெயிட் பண்ணால் அது ஆன்சர். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ML³ T-2 மேலே போனால் அது ஒரு மைனஸு. அப்போ -4 A. இது ப்ளஸ்ஸாக இருக்க மேலே போனால் மைனஸ். அப்போ -2. அப்போ ML3. இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 6th கொஸ்டின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைமென்ஷனில் நடத்தினது வந்து இப்போ 5 கொஸ்டின்லேயுமே ஒரே கான்செப்ட் தான், ஆனால் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட்டு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ஒன்று. செகண்ட் வந்து என்ன? x is equal to a plus b divided by dன்னு கொடுத்து இதில் ஏதோ எக்ஸ் ஏஓ பிஓ டியோட டைமென்ஷன் கேட்குறாங்க. அப்போது நம்மள்ட்ட இருக்கிற கான்செப்ட் ஒன்று தான். ஒன்று என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டைமென்ஷனில் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒன்று. செகண்ட், ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். 2. இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இதில் இருக்க எல்லா டைமென்ஷனையும் போட்டால் ஆன்சர் வந்துடும் 3. இதை மட்டும்தான் மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த 3 மெத்தடையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே கான்செப்ட் படிக்கிறோமா படிக்கலான்றது மேட்டரே கிடையாது. கொஸ்டின் போட தெரியுமா? அதனால் எல்லா டைப்பான கொஸ்டின் போட்டு பழகிக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், டீன்றது டைம், ஏன்றது கான்ஸ்டன்ட்டு. இதில் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன்,
எக்ஸ்போனென்ஷியல், இதுக்கு எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது அப்படின்னு இப்போ தான் சொன்னேன். அப்படி பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க டைமென்ஷன் ஆஃப் கே அண்ட் ஒமேகா ஆர் சேம். செகண்ட் ஆப்ஷன் டைமென்ஷன் ஆஃப் ஏ ஆர் எல் நாட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? கே அண்ட் ஒமேகா சேம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே தான் கே இருக்குது. இப்போ ஏஇ மைனஸ் கேடி இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா சொன்ன எக்ஸ்போனென்ஷியல் டைமென்ஷன் கிடையாது. அப்போது இதை எடுத்துக்கோங்க, இதுதான் எக்ஸ்போனென்ஷியலுக்கு தான் டைமென்ஷன் கிடையாது. அப்போ மைனஸ் கே டி ஈக்குவல் டு 0. டீன்றது என்னது? டைம். அப்போ டைமென்ஷன் டி. இப்போ 0 வரணும் இங்கே. அப்போ இங்கே என்ன வரணும்? கே டி இன்வர்ஸ். ஏன்னா -1 + 1 0. அப்போ கே வந்து டி இன்வர்ஸ். அடுத்து இதுவும் அதே மாதிரி வந்து காஸ் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷனும் அதோட டைமென்ஷன் 0 தான். அப்போ இதோட டைமென்ஷனும் 0 தான். இப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு 0. அப்போது டீன்றது என்ன? டைம். அதோட டைமென்ஷன் டி. அப்போது இங்கே 0 வரணும். அப்போது ஒமேகா என்ன இருக்கணும்? டி இன்வர்ஸாக தான் இருக்கணும். அப்போது ஒமேகா வந்து டி இன்வர்ஸ். அப்படி பார்த்தா கேவும் டி இன்வர்ஸ், ஒமேகாவும் டி இன்வர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர் தான். அதனால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம போக தேவையில்லை. அடுத்த கொஸ்டின். இந்த ஃபார்முலா P = ρ ½ ρ v ஸ்கொயர் ப்ளஸ் ½ ρ v0 ஸ்கொயர். Pன்றது ப்ரெஷர், ரோன்றது டென்சிட்டி, வின்றது v0 வெலாசிட்டி. அப்புறம் டைமென்ஷன் டேர்ம் ஆஃப் v0ன்னு கேட்குறாங்க. நம்ம v0ஓட டைமென்ஷன் v0ன்றது அவங்களே வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணவும் தேவையில்லை. இப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா எல், டீனா டி. அப்போ வின்றது LT பவர் -1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன். அதான் ரைட் ஆன்சர். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். 8th கொஸ்டின். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டு விச் ஆர் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் சேம் டைமென்ஷன். இந்த 4 ஆப்ஷனில் எதோட ஆப்ஷன் பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன? டார்க். டார்க்னு என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்னால் என்ன? எல் டி பவர் -2. டிஸ்டன்ஸ்னால் எல் L² T பவர் -2. இதுதான் டார்க்கு. செகண்ட் கொஸ்டின். செகண்ட் ஆப்ஷன். இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷனும் சேமாக இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். மாஸோட டைமென்ஷன் m, வெலாசிட்டினா LT பவர் -1, ரேடியஸ்னா L. அப்போ மல்டிபிள் பண்ணால் L² T பவர் -2. ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷனும் இதுவும் சேமாக இருக்குன்னு பாருங்கள். எஸ், சேமாக இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் பி அதான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஈக்குவேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆப்பரங்கள் வின்று கொடுத்து வின்றது வெலாசிட்டி, டின்றது செகண்டு, ரேஷியோ ஆஃப் A/B கேட்டிருக்காங்க. இது அதே மெத்தட் தான். LHS = RHS அப்படின்னு போட்டு எப்படின்னா இந்த சம்ம நீங்கள் ஹோம்ஒர்க்கே பண்ணுங்கள். சும்மா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ V = A/√2. மொதல் வீணா டைமென்ஷன், டீனா டைமு, வீணா வெலாசிட்டி, டீனா டைமு, இது கண்டுபிடிங்க. அதே மாதிரி V = B என்ன கொடுத்துருக்காங்க? T². B கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சரில் ஏதாச்சும் வரும். ஆப்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆப்ஷனாக பின் பண்ணி வைக்கிறேன். 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். டைமென்ஷன் பார்த்து டைமென்ஷனாகவே வாயில் வருது. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் T = 2/√m/k. mன்றது மாஸு, கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ரூட்டு இந்த மாதிரி இருந்தாலே ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் பண்ணிடணும். அப்போது T² = நியூமரிக்கல் விட்டுருங்க, நியூமரிக்கல் டைமென்ஷனே கிடையாது. அப்போ m/k. இவங்க எதுக்கு டைமென்ஷன் கேட்குறாங்க? கேக்கு. அப்போ கே ஒன் சைடு எடுத்துருவோம். இது மேலே கொண்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. k = m/t². இப்போ எம்ன்றது என்னது? மாஸ். டீன்றது டைம். அப்போ T². இது மேலே வந்துச்சுன்னா k = m/t பவர் -2. இந்த டைமென்ஷன் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம பார்த்த 10 கொஸ்டின்லையுமே 2-3 கான்செப்ட் கூட இல்லை, ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்டு? ஃபஸ்ட்டு கான்செப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ F = K Q1 Q2 / R².
எஃப் Q1 Q2 R² எல்லா டைமென்ஷனையும் கொடுத்து இதில் டைமென்ஷன் என்ன கேட்குறாங்க. இல்லைனா நாளைக்கு எக்ஸாம்பிள் A x + y / zன்னு கொடுத்துட்டு இதோட ஃபார்முலா என்னென்னு கூட கேட்கலாம். அப்போ 2 கான்செப்டாக அந்த 10 கொஸ்டின்லேயுமே கற்றுருக்கோம். நம்ம எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் 8 மணி நேரம் லெக்சர் கிளாஸ் கவனித்து நம்ம கான்செப்ட் கற்றுக்கிறோமான்லாம் தெரியாது. எத்தனை மணி நேரம் கிடைச்சாலும் இந்த கடைசி இந்த 1 மார்க் இந்த 1 லைன் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மார்க் வாங்க முடியும். அதனால் எல்லா லெசன்லேயுமே இருக்க எல்லா விதமான கொஸ்டினுமே கற்றுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதுக்கப்புறம் வர நீட்லலாம் சர்வே பண்ணி மார்க் வாங்க முடியும்.